ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்னைக்கு இந்த லாக்டவுன் டைமில் நான் வெஜிடபிள்ஸே கிடைக்கல அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு காய்கறியே இல்லாமல் ஒரு வெஜ் குழம்பு, அதாவது மட்டன் டேஸ்ட்டில் மட்டன் கோலா உருண்டை சொல்லுவோம்ல, அதே மாதிரி இது வந்து பாசிப்பயிறு கோலா உருண்டை குழம்பு மட்டன் டேஸ்ட்டில் தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த வெஜிடபிள்ஸும் தேவையில்லை, பாசிப்பயிறு இருந்தால் மட்டும் போதும். ரொம்ப சூப்பராக தயார் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான ஒரு கறி சாப்பிட்ட டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து பாசிப்பயிறு அதை வந்து ஊற வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி நல்லா ஊறிக்கணும். அதை மிக்சியில் அரைக்கிற அளவுக்கு ஊறிக்கணும். ஒரு கப் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இது கூட இஞ்சி பூண்டு அப்புறம் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அப்போ தான் நல்லா கெட்டியாக அரைப்படும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இன்றைக்கி வந்து நம்ம கறி டேஸ்ட்டில் பண்ணுறனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். அப்படி இல்லைன்னா தேவையில்லை. புளிக்குழம்பு அந்த மாதிரி எதாவது பண்ணணும் அப்படின்னா அப்படியே வந்து உப்பு மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம். வந்து கறி குழம்பு டேஸ்ட்டில் கோலா உருண்டை, அந்த கறி மட்டன் கோலா உருண்டை அந்த இதில் வந்து இந்த கோலா உருண்டை குழம்பு பண்ண போகிறோம். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சில்லி பவுடர். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2-3 பல் பூண்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. நம்ம வந்து இப்படி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து ஆவியில் வேக வைக்க போகிறோம் இட்லி கொப்பரையில். அதனால தான் தண்ணி இல்லாமல் அரைக்கணும். கட் பண்ணி போடுறதா இருந்தால் அப்படியே வச்சு வேக வச்சுட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சாச்சு. நான் ஸ்டீமரில் தான் குக் பண்ண போகிறேன். இப்போது ஒரு சின்ன துண்டு தேங்காய், அது கூட ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, இதை வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டாக. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. அடுத்த பேட்ச் வச்சுட்டு வந்துடுறேன். ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் நீங்கள் ரைஸ்க்கு எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கோங்க. சப்பாத்திக்கு அப்புறம் பரோட்டாவுக்கு தோசைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்படின்னா அதோட குருமா டேஸ்ட், அந்த கிரேவி வேறு டேஸ்ட்டில் இருக்கும். ரைஸ்க்குன்னா சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுபோல் நீங்கள் வந்து இது வந்து கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறனால ஹோல் ஸ்பைசஸ் வந்து நான் சேர்க்கல. ஏன்னா நான் என்னோடய பிரியாணி மசாலா, இந்த பிரியாணி மசாலா வந்து கொஞ்சமாக போட்டால் போதும். அதனால் நான் அது சேர்க்கல. நீங்கள் வேணால் பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதெல்லாம் ஒன்று போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு அரை கப், அப்புறம் பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏற்கனவே அதில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம், இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தக்காளி போடுறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க, நான் அதை போட மறந்துட்டேன். சேர்த்து நல்லா மசீர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்குறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு. அடுத்தும் குக் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு கப்பில் வந்து ஒரு 13 உருண்டை ஒரு மீடியம் சைஸில் கிடச்சிருக்கு. சும்மா சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க? என்ன செய்கிற? காரா ஹெலிகாப்டரா? ஹெலிகாப்டரா? இதில் வந்து இந்த 4 மாடல் செய்யலாம். ஹெலிகாப்டர், ஒரு இந்த மாதிரி ஏதாவது பார்த்து செஞ்சுக்கிட்டே இருப்பான். செஞ்சு முடி, நான் உனக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டிவியே பார்க்க விடாமல், ரொம்ப டிவி பார்க்க விடாமல் இருக்க முடியாது லீவ் டைமில். இந்த மாதிரி ஏதாவது விளையாடிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த மாதிரி விளையாட கொடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வத்தல் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள். இப்போலாம் நிறைய மஞ்சள் தூள் சேர்க்குறேன்.
அப்புறம் நான் சொன்ன கொஞ்சம் கரம் மசாலா, அதாவது பிரியாணி மசாலா தான் சேர்க்குறேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இந்த தேங்காய் சோம்பு அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட் அதை சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, அப்படியே ஸ்மெல்லே கமகமன்னு இருக்குது. மட்டன் குழம்பு வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போது நம்ம இந்த உருண்டையெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுடலாம். போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வதக்கும் போது போட்டிருக்கோம், அந்த உருண்டையிலையும் போட்டிருக்கோம், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். இதுக்கு எந்த சைடிஷும் தேவையில்லை. இப்போ லாக்டவுனில் இருக்கும்போது நமக்கு வெஜிடபிள்ஸ் இல்லை, சைடிஷ் வேணும் அப்படிங்கும்போது இதுக்கு எந்த சைடிஷும் தேவையில்லை. இதுவே வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் சேர்க்கலை. கண்டிப்பாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.